சிலிகான் வேலி பேங்க் எப்படி திவால் ஆச்சுங்கிறத நம்ம போன எபிசோட்ல விளக்கமாவே பார்த்தோம். அதுல நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி, ஒரு பேங்க் திவால் ஆச்சுன்னா அவங்க வச்சிருந்த அசட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? அப்படிப்பட்ட பேங்க்ல நாம லோன் வாங்கியிருந்தோம்னா அது என்ன ஆகும்? அந்த பேங்க்ல இருக்கிற சேஃப் டெபாசிட் பாக்ஸஸ்லாம் என்ன ஆகும்? அப்படின்னு நிறைய கேள்விகள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். ஒரு பேங்க் எப்போ திவால் ஆகும்? அவங்க கிட்ட இருக்கிற மொத்த அசட்ஸோட வேல்யூ எப்போ அவங்க மொத்த லயபிலிட்டிஸ்க்கு கீழே போகுதோ அப்போதான் ஒரு பேங்க் திவால் ஆகும். அதாவது ஒரு பேங்கோட மொத்த சொத்து மதிப்பு அவங்க கிட்ட இருக்கிற கடன் பொறுப்புகளை விட எப்பவுமே அதிகமாக இருக்கணும். எப்போ அவங்க சொத்து மதிப்பு இருக்கிற கடன் பொறுப்புகளை விட கீழே போகுதோ அப்போதான் ஒரு பேங்க் திவால் ஆகுது. இங்க நாம பேங்கோட சொத்துக்கள் அப்படின்னு சொல்றது அவங்க கையில் வச்சிருக்கிற கேஷ் மற்றும் அவங்க வெளியே கொடுத்துருக்கிற லோன்ஸ். லோன்ஸ் எப்படிங்க சொத்தாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாம லோன் வாங்கியிருந்தா தான் அது கடன். நாம் லோன் கொடுத்தோம்னா அது நமக்கு சொத்து. ஏன்னா அதுக்கு நம்ம வட்டி கலெக்ட் பண்ணுறோம்ல, அப்போ அது சொத்து தானே. ஸோ இங்கே லோன்ஸுங்கிறது ஹோம் லோன், கார் லோன் இல்லாமல் பாண்ட்ஸாக வாங்கி வைக்கிறதும் லோன்ஸ் தான். ஏன்னா பாண்ட்ஸுங்கிறதும் வட்டிக்கு கடன் கொடுக்கறது. அதனால் அதுவும் லோன் கொடுக்குற மாதிரி தான். பொதுவாக பேங்க்ஸோட மொத்த சொத்துக்கள் அவங்களுக்கு இருக்கிற கடன் பொறுப்புகளை விட கண்டிப்பாக மேலே தான் இருக்கும். ஏன்னா 1,00,000 ரூபாய் டெபாசிட்டாக வாங்கி அதுக்கு 5% வட்டியை கொடுத்துட்டு அதே 1,00,000 ரூபாயை இன்னொருத்தருக்கு 8% வட்டிக்கு விடும் பேங்க். அந்த 3% வித்தியாசம் தான் அவங்க லாபம். அப்போ கண்டிப்பாக அவங்க சொத்து மதிப்பு கடன் பொறுப்புகளை விட அதிகமாக தான் இருக்கும். இது நார்மல் சிச்சுவேஷன். இங்கே என்ன தப்பாக நடக்கலாம்? லோனுக்கு வர வேண்டிய வட்டி, இவ்வளோ காசை வாங்கிட்டு ஓடி போயிட்டானா என்ன பண்ண? அப்படிப்பட்ட லோன்ஸை வராத கணக்கில் சேர்க்கணும், அதாவது ரைட் ஆஃப் பண்ணணும். கொஞ்சம் லோன்ஸ் அப்படி தான் இருக்கும், அது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் பொருளாதார சிச்சுவேஷன் மோசம் ஆச்சுன்னா நிறைய லோன்ஸ் அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 2008 ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் டைமில் யூஎஸில் நிறைய ஹவுஸ் லோன்ஸ் அப்படி தான் ஆச்சு. அப்படி லோன்ஸை ரைட் ஆஃப் பண்ணும்போது அது பேங்கோட சொத்து மதிப்பை குறைக்கும். அவங்களுக்கு இருக்கிற கடன் பொறுப்புகளை விட சொத்து மதிப்பு கீழே போயிடுச்சுன்னா பேங்க் திவால் அப்படின்னு ரெகுலேட்டர்ஸ் பேங்கை கண்ட்ரோலுக்கு எடுத்துருவாங்க. வேற என்ன தப்பு நடக்கலாம்? ஏதோ ஒரு காரணத்தினால டெபாசிட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த பேங்க் மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. எல்லோரும் ஒரே நேரத்தில் பணத்தை வித்ட்ரா பண்ண பார்க்குறாங்க. பொதுவாக ஒரு பேங்க் மொத்த டெபாசிட்ஸில் ஒரு 10% 15% வரை லிக்விட் அசட்ஸாக வச்சுருக்கும். அதாவது கேஷாக வச்சுருக்கும் அல்லது உடனே விற்று காசு எடுக்கிற மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வச்சுருக்கும். மிச்சம்லாம் லோன்ஸாக வெளியே இருக்கும். ஸோ 15% வித்ட்ராவல் வரை அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு மேலேயும் மக்கள் வந்து பணத்தை கேட்டால் பேங்க்கால் என்ன பண்ண முடியும்? லோன் வாங்கினவங்க கிட்ட போய் எனக்கு இப்போவே காசு வேணும், காசை கீழே வை அப்படின்னு போய் கேட்க முடியுமா? முடியாது. ஆனால் அவங்க வச்சிருக்கிற லோன்ஸ் எல்லாம் இன்னொரு பேங்க்கிட்ட விற்று பணத்தை புரட்டலாம். ஆனால் அதை ஒரு நாளில் செய்ய முடியாது. அந்த லோன்ஸை வாங்குற பேங்க்குக்கு அந்த லோனோட குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணணும்ல, அதுக்கு 1 மாதம் வர கூட ஆகலாம். ஆனால் இவங்க வாசலில் வந்து நிற்கிற டெபாசிட்டர்ஸ்க்கு உடனே பணத்தை கொடுத்தாகணுமே. அப்போ என்ன ஆகும்? டெபாசிட்டர்ஸ்க்கு உடனே பணத்தை செட்டில் பண்ண முடியலன்னா அப்பவும் பேங்க் திவால் தான். ரெகுலேட்டர்ஸ் பேங்கை கண்ட்ரோலுக்கு எடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட இதுதான் சிலிகான் வேலி பேங்க் சிச்சுவேஷன்லையும் நடந்துச்சு. இப்படி ஒரு பேங்க் திவால் ஆச்சுன்னா பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? ஐயோ நம்ம பேங்க்கும் திவால் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அது திவால் ஆகிறதுக்கு முன்னால் நம்ம பணத்தை எல்லாம் வித்ட்ரா பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் பேங்க் ரன். அப்படி ஒரு பேங்க் ரன் சிச்சுவேஷன் வந்தால் எல்லா பேங்க்கும் திவால் ஆகிற நிலைமைக்கு தள்ளப்படும். அதுதான் 1931 கிரேட் டிப்ரெஷன் டைமில் யூஎஸில் நடந்துச்சு. அந்த டைமில் கிட்டத்தட்ட 9,000 பேங்க்ஸ் அப்படி திவால் ஆச்சு. அந்த மாதிரி மக்கள் பேங்க் மேலே இருக்கிற நம்பிக்கையை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் யூஎஸ் கவர்மெண்ட் எஃப்டிஐசி அப்படிங்கிற ஃபெடரல் டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனை கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறம் ஆரம்பித்தாங்க. அது பேங்க்குக்கான கவர்மெண்ட் இன்சூரன்ஸ். நாம் எப்படி ப்ரீமியம் கட்டி லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறோமோ அதே மாதிரி பேங்க்ஸ் இந்த எஃப்டிஐசிக்கு ப்ரீமியம் கட்டி இன்சூரன்ஸ் வாங்கிக்கலாம். எஃப்டிஐசியும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு $250,000 வரை இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்கும். யூஎஸில் எஃப்டிஐசினா இந்தியாவில் டிஐசிஜிசி, டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. சரி, இப்போ ஒரு பேங்கோட அசட்ஸ் வேல்யூ அவங்க லைபிலிட்டிஸ்க்கு கீழே போயிடுச்சு. டெபாசிட்டர்ஸ் பணத்தை வித்ட்ரா பண்ண லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உடனே கொடுக்கறதுக்கு இப்போ பேங்க் கையில் காசு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உடனே எஃப்டிஐசி பேங்கை அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ண பார்ப்பாங்கன்னா இந்த திவாலான பேங்கை இன்னொரு ஹெல்த்தியான பேங்க்குக்கு விற்க பார்ப்பாங்க. அதுதான் சிம்பிளஸ்ட் சொல்யூஷன்.
2008 குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் டைமில் வாமுங்கிற வாஷிங்டன் மியூச்சுவல் பேங்க் திவாலுக்கு தள்ளப்பட்டது. அப்போ எஃப்டிஐசி வாமுவை ஏலம் விட்டு ஜேபி மார்கன் சேஸுக்கு $1.9 பில்லியன் விற்றாங்க. இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கும். அதனால் வாங்குகிற பேங்க்ஸுக்கு விற்கப்படுற பேங்க்ஸோட அசட்ஸை அக்யூரேட்டாக மதிப்பிடுறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பஃபரை சேர்த்து தான் ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு இந்த மாதிரி ஃபெயிலான பேங்க்கை வாங்குவாங்க. வாமு கேஸில் சேஸ் டெபாசிட்டர்ஸ் எல்லாருடைய பணத்துக்கும் ஒரு பாதகமும் இல்லாமல் அப்படியே அக்வயர் பண்ணிச்சு. ஆனால் அப்படி தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. எஃப்டிஐசி ரூல் படி அவங்க இன்சூர் பண்ணின பணத்தை மட்டும்தான் அவங்க கவர் பண்ணுவாங்க. எஃப்டிஐசியோட கேரண்டி ஒரு அக்கௌண்ட்டுக்கு $250,000. அதுக்கு மேலே டெபாசிட்டர்ஸ் பணம் வச்சிருந்து அந்த பேங்க் திவால் ஆகிற பட்சத்தில் அது திரும்ப கிடைக்கிறதுக்கான உத்தரவாதம் கிடையாது. அதனால் நம்ம எப்போவுமே ஒரு பேங்க் எவ்வளோ டெபாசிட்டுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குதோ அவ்வளோ மட்டும்தான் அந்த பேங்க்கில் நாம் வச்சுருக்கணும். அதுக்கு மேலே டெபாசிட் பண்ணணும்னா வேறு பேங்க்கில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இப்படி ஒரு திவாலான பேங்க்கில் நம்ம ஹவுஸ் லோன் வாங்கி வச்சுருந்தோம்னா நம்ம லோன் என்ன ஆகும்? அது அவ்வளோதானா? கட்ட வேண்டிய அவசியம் இல்லையா? நல்லா கேட்பீங்களே, அப்படியெல்லாம் நம்மளை விட்டுட மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேங்க் கொடுக்குற லோனும் அதோட சொத்து தான். ஸோ இந்த திவாலான பேங்க்கை அக்வயர் பண்ணின பேங்க் இந்த லோன்ஸையும் வாங்கியிருக்கும். அப்படின்னா நாம் லோன் பேமெண்ட்டை இனி இந்த பேங்க்குக்கு அனுப்பணும். அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம சேஃப் டெபாசிட் பாக்ஸ் பயம் வேண்டாம். அதுவும் அப்படி தான். அக்வயர் பண்ணின பேங்க்கோட கண்ட்ரோலுக்கு அது போயிடும். நம்மளால் அதை சேஃபாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஒருவேளை இந்த திவாலான பேங்க்கோட அசட்ஸ் பயங்கர ஒரு குழப்படியில் இருந்து அதை ஃப்ரீயாக கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்? அந்த மாதிரி சூழ்நிலையில் எஃப்டிஐசியே பேங்கை கண்ட்ரோலில் எடுத்து நடத்தும். முதல்ல இன்சூர் பண்ணப்பட்ட பணத்துக்கு மட்டும் டெபாசிட்டர்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. யூஸ்வலாக 1-2 நாள்லேயே டெபாசிட்டர்ஸ்க்கு அந்த ஆக்சஸ் கிடச்சிரும். இன்சூர் பண்ணப்பட்ட பணத்துக்கு மேலே நம்ம டெபாசிட் இருந்தால் அப்போ எஃப்டிஐசி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அன்இன்சூர்டு பணத்துக்கு ரிசீவர் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு உடனே காசு கிடைக்காது. பேசிக்காக அந்த சர்டிஃபிகேட்டுக்கு என்ன அர்த்தம்னா மிச்சம் இருக்கிற பேங்க்கோட அசட்ஸை விற்று அதில் இருந்து எவ்வளோ காசு வருதோ அதை அன்இன்சூர்டு டெபாசிட்டர்ஸ்க்கு பிரித்து கொடுப்போம் அப்படிங்கிறது தான் அந்த ரிசீவர் சர்டிஃபிகேட். ஸோ முழு பணமும் கிடைக்கிறதுக்கான உத்தரவாதம் நமக்கு இங்கே இல்லை. திவாலான பேங்க்கோட அசட்ஸ் மார்க்கெட்டில் என்ன விலைக்கு போகுதுங்கிறத பொறுத்து நமக்கு கொஞ்சம் பணம் திரும்ப வரலாம், அல்லது ஒன்றுமே கிடைக்காமலும் போகலாம். இங்கே ஒரு விஷயம் நாம் கவனிக்கணும். யூஎஸில் எஃப்டிஐசி தொடங்கப்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கு மேலேயோ உள்ளேயோ எந்த டெபாசிட்டர்ஸும் அவங்க பணத்தை இழந்ததே கிடையாது. அதுக்காக அதை நம்பிட்டு நாம் இருக்கக்கூடாது. இருந்தாலும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஸோ இப்படி திவாலான பேங்க்கோட அசட்ஸை விற்று டெபாசிட்டர்ஸோட அன்இன்சூர்டு பணத்தை திரும்ப கொடுக்க முயற்சி பண்ணோம் எஃப்டிஐசி. டெபாசிட்டர்ஸ்க்கு மொத்த பணத்தை கொடுத்த பிறகு தான் இந்த பேங்க்குக்கு கடன் கொடுத்த கிரெடிட்டர்ஸ் பிக்சருக்குள்ளே வருவாங்க. இந்த திவாலான பேங்க் இஷ்யூ பண்ணின பாண்ட்ஸை வாங்கியிருப்பாங்க பாருங்க, அவங்களும் கடன் கொடுத்த கிரெடிட்டர்ஸ் தான் வருவாங்க. பொதுவாக ஒரு பேங்க் திவால் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சுன்னா டெபாசிட்டர்ஸ் பணத்தை கவர் பண்ணுறதுக்கே சொத்து இருக்காது. அதனால் கிரெடிட்டர்ஸ்க்கு ஏதாவது மிஞ்சுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். சிலிக்கான் வேலி பேங்க் சிச்சுவேஷனில் கிரெடிட்டர்ஸ்க்கு ஒன்றுமே மிஞ்சலை. மொத்த கிரெடிட்டர்ஸ்க்கும் செட்டில் பண்ண பிறகு தான் ஸ்டாக் ஹோல்டர்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. கிரெடிட்டர்ஸ்க்கே ஒன்றும் மிஞ்சாது, அப்புறம் எங்கள் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு சுத்தமாக வைப்ட் அவுட்டாக தான் ஆகியிருக்கும். ஒரு பேங்க் திவால் ஆச்சுன்னா நம்ம பணத்துக்கு என்ன ஆகும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.